केसरी वेदांताचार्यो मंगलगतां विदास्ति श्रीशैलवंशात्मपितामहस्य श्रीमाधसूरे कर्णैकपात्रं श्रीदेवनाथार्यकपात्रबोधं रामानुजाख्यं शरणं प्रपद्ये श्रीशैलवंशनिजितं पादाम्बुजप्रणयनं पदवाक्यमन्त्रम् श्रीमन्तसिंहगुरुवर्यकपात्रबन्धो श्रीदेवनाथगुरुम् आत्मगुणाढ्यमेडेयम् சீரொன்றதும் சுந்தர வேங்கடம் பாரொன்ற சொன்ன பழமொழிகள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வாக்கு அநேர கோமளவும் வாழ்வு ஜெயத்யாந்திராந்த விக்ரம் தனோதய பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோ முகாட்சரः பிராய பிரபதனே பும்சாம் பௌம புண்ணியம் நிவாரயன் ஹஸ்தஸ்ரீரங்கபக்வமாம் அவ்யாத பயமுத்ரிதா. பாக்கலாமா? தீனோ முப்பியது வா பராத்யது பரம் வியாவர்த்ததாம் வா ததः ஸ்ராத்தவ்யः சரணாகதः சகனதः சத்பிः ததா தாப்யதே. விஸ்வாமித்ர கபோத வானர ரகு வ்யோமாத்வதத்ரேயசி நாளீஜங்க பிரகஸ்வதி பிரகதிவி நன்வேஷ கதாபத்தா. பரமதர்ம நிர்ணயம் என்கிற போன அதிகாரத்துல கடைசியில சொன்ன விஷயம், அவன் திருப்தனாக இருக்கட்டும் ஆர்த்தனாவது இருக்கட்டும், அவன் மொத்தம் சரணாகதி பண்ணான்னாக்கா அவன் குற்றம் செய்வதனாக தப்பை பண்ணினவானாலும் இருக்கட்டும், இல்ல தப்பு பண்ணாதவனாக இருந்தாலும் இருக்கட்டும், ஒரு சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா அவனை சகனதா சத்பிஹி ததா சாத்தியதே திராத்தவ்யா சரணாகதா. இந்த சரணாகதி பண்ணினவனானவன் ரட்சிக்கப்பட வேண்டியவனாக இருந்துருக்கான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதுக்கு பல திருஷ்டாந்தங்களை சொல்றேன். விஸ்வாமித்ர கபோத, விஸ்வாமித்ர புறா, வானரம், ரகு, व्योमाध्वग प्रेयसी, देवस्त्री, नाडी जंखल, बृहस्पति प्रभृति नन्वेश घंटा पट्टा, இதுதான ராஜமார்க்கம் என்பதாக சொல்லி முடிச்சார். இதுக்கப்புறமா இது பரம தர்மம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த தர்மத்தை பற்றி சொல்றது, தர்மத்தை அனுஷ்டானம் பண்றது இருக்கோ, சத்தியம் வத தர்மஞ்சர என்றதெல்லாம் தர்மம் வேதத்துல சொல்லிருக்க எல்லாம் தான் தெரியுது. மாதர் தேவோ பவ, பிதர் தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, இப்படி நாம நடந்துக்கணும்னு சொல்றதெல்லாம் எல்லா இடத்தையும் தெரிஞ்சுக்கிறது. இப்போ இது பிரகாரம் நடக்கணும்ன்ற ஒரு சங்கல்பம் இருக்கணும் இல்லையா, ஒரு விரதம் இருக்கணும் இல்லையா. நாம இனிமே பொய்யே பேசக்கூடாது, சாஸ்திரம் பொய் பேசுறது தவறாக சொல்லிருக்கு. அதே மாதிரி நாம இனிமேல் பிறர மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது. இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொன்னாலும் அந்த சாஸ்திரம் சொன்ன வழியை பின்பற்றுவதுன்றது ஒரு விஷயம் பிரதானமா சொல்லப்பட்டிருக்கு. அத ராமர் சங்கல்பிச்சுக்கிறார். அவர் என்ன மாதிரி சங்கல்பிச்சுட்டு இருக்கேன்றத பத்தி தான் இந்த அதிகாரத்தை சொல்ல போறேன். சரண்யம் விரத விசேஷ பிரகாசம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விரதம் பண்ணிட்டு விரதம் வச்சுட்டு இருக்கா, அதாவது ஒரு நியமம்.
காசிக்கு இதுக்கு போயிட்டு வந்தாருன்னா கயிக்கு போயிட்டு வந்தாருனாக்கா சில சில கரம்புகள் பழங்கள்லாம் நம்ம சாப்பிட்றது இல்லைன்னு வச்சுட்டு இருக்கா, அதை விட்டு வருதுன்னு வச்சுட்டு இருக்கா. அது மாதிரி ஏதோ ஒருத்தர் ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி விரதங்கள்ல வரைச்சு சரண்யனாக சர்வலோக சரண்யனாக இருந்துருக்கிற எல்லாருக்கும் அடைக்கலமாக இருந்துருக்கிற எம்பெருமான் அவர் வச்சுட்டு இருக்கிற விரத விசேஷங்களை பத்தி இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சார ஸ்வஸ்ய பிரியம் ஆத்மனः சத்ய சங்கல்பஜः காமः தர்மமூலமிதம் ஸ்மிருதம். இது யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியில சொல்லிருக்கு. ஸ்ருதிஹி, ஸ்ருதினாக்க வேதம், ஸ்மிருதிஹி இதிகாச புராணங்கள், மனுஸ்மிருதி, கீதை முதலியவைகள்லாம் ஸ்மிருதி. சதாச்சாரா பெரியோர்கள் பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள். ஸ்வசஜ பிரயமாத்மனஹா தன் மனசுக்கு இந்த காரியத்தை பண்ண ஒரு உகப்பு வரும்னு ஒரு எண்ணம். சம்யக் சங்கல்பஜா காமஹா கர்மமூலம் இதம் ஸ்மிருதம். இந்த கிரியையினால, இந்த காரியம் பண்றதுனால இந்த பலன் வரும் என்று அது மூலம் அதனால வரக்கூடிய அந்த காரியத்துல ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணம். இந்த அஞ்சும் தர்மத்தை அறியத்துக்கு பிரமாணமாக கூறப்பட்டன. தர்மம் மூலம் இதம் ஸ்மிருதம்னு சொல்றது. தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க ஸ்ருதியை கொண்டு தெரிஞ்சுக்கணும், ஸ்மிருதியை கொண்டு தெரிஞ்சுக்கணும், பெரியவாளுடைய அனுஷ்டானம் ஆச்சாரத்தை கொண்டு தெரிஞ்சுக்கணும். சொசஜ பிரேமாத்மனகான்னு சில சில இடங்கள்ல நம்ம மனசாட்சியை கொண்டு தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. அது தவிர இங்க சம்யக் சங்கல்பஜ காமகா, சம்யக் சங்கல்பஜ காமகான்னு சொல்லச்சு இந்த கர்மாவை பண்ணாக்க இந்த பலன் வரும்னு இது மூலமா தெரிஞ்சுட்டாக்க அந்த கர்மா அந்த பலனுக்கு நம்ம விரும்புபவர்களாக இருந்தா அதை அனுஷ்டிக்க போறோம், அது வேணும்னு நினைக்கிறவளா இருந்தா அதை அனுஷ்டிக்க போறது இல்லை. இப்படி இந்த ஐந்தும் தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருக்கின்றன. மகர்ஷிகள் சொன்ன தர்ம பிரமாணங்கள் 5 4 அருளி செய்து காட்டி பஞ்சம தர்ம பிரமாணத்தை அருளி செய்கிறார். இப்ப இது 4 சொல்லி முடிச்சுட்டேன். 4 என்ன? ஸ்ருதிஹி, ஸ்மிருதிஹி, சதாச்சாரா, ஸ்வஸ்ய பிரேமாத்மனஹா என்கிற 4 விஷயம். இந்த சரணாகத ரட்சணம் பண்றதுதான் பரம தர்மம் என்பது ஸ்ருதி சொல்றது. மத்தியம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சதின்னு அவன் கொல்ல தகுந்தவனாகவே இருந்தானாலும் கூட அவனை சரணாகதி கணக்கு பண்ணிட்டான்னா அவனை ரட்சிக்காமல் விடக்கூடாது. மத்தியமபி பிரபன்னம் ந பிரதி பிரயச்சதி, நாம அவனை நாம விட்டு கொடுக்க கூடாதுன்றது இது ஸ்ருதி சொல்றது. ஸ்மிருதிகள் எத்தனையோ ஸ்மிருதிகள் இங்க காண்பிச்ச இந்த தர்மத்தை இந்த சரணாகத்தை ரட்சணம் பண்ணாதவனுக்கு அவனுக்கு இதுவே கிடையாது, நாஸ்தி நிஷ்கிருதிகி என்பதெல்லாம் விசாரமா பல இடங்கள்ல சொல்லி முடிச்சுட்டு ஆகையால அது ஸ்ருதி ஸ்மிருதினாலையும் ஆயிடுத்து. அதுக்கப்புறமா சதாச்சாரா பெரியோர்களுடைய அனுஷ்டானத்தை சொல்லி சொன்னார் விஸ்வாமித்திரன். அதே மாதிரி சிபி சக்கரவர்த்தி போன்ற மகான்களுடைய அனுஷ்டானத்தையும் சொல்லி முடிச்சுட்டார். ஸ்வஸ்ய பிரேமாத்மனஹா மித்திரபாவேன சம்பிராப்தம் அத்தியஜேயம் கதஞ்சன. ஒருத்தன் மித்திரபாவத்தோட ஒருத்தன் வந்துட்டான்னாக்க நத்தியதேயும் கதஞ்சன அவனை ஒரு காலம் விடக்கூடாதுன்னு என்னுடைய ஒரு எண்ணம்.
கரிஷ்யாமி யதார்த்தம் து கண்டோர் வச்சனமுத்தம் தர்மிஷ்டஞ்ச யசஸ்தஞ்ச சொர்க்கம் சியாத்து பலோதயே. கண்டூனுடைய வார்த்தையை நான் அப்படியே பண்றேன், அதுதான் எனக்கு பிராமணிகமாக தோன்றது. பிராயச்சித்தேன சித்தியந்தி மகாபாதகினோபிஹி சரணாகத ஹந்திருணாம் சுத்தி காப்பி நவித்தியதி. இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். மகாபாதகம் பஞ்ச மகாபாதகங்கள் பண்ணினவர்களுக்கு கூட பிராயச்சித்தம் பண்ணிண்டாருனாக்கா அவளுக்கு சுத்தி ஏற்படுறது. ஆனா இந்த சரணாகதி பத்தம் பண்ணான்னா அவனை ரட்சணம் பண்ணாத போயிட்டு சரணாகத அந்தாக்களாக இருந்தாள்னாக்கா அவளுக்கு எதனாலையும் சுத்தி ஏற்படாதுன்னெல்லாம் சொல்லிருக்கிறதுனால எனக்கு இந்த சரணாகத ரட்சணம் தான் ரொம்ப அபிமத்தமாக இருக்குன்னு 4 விஷயத்த ஏற்கனவே பெருமாள் சொல்லிட்டு, இப்ப 5வது விஷயம் என்ன? சம்யக் சங்கல்பஜ காமஹா தர்ம மூல மிதம் ஸ்மிருதம். இந்த சம்யக் சங்கல்பஜா காமஹான்னு சொல்றது இருந்திருக்க, இந்த ஒரு செயலுக்கு இந்த பலன் வரும்ன்ற ஒரு நிலைப்பாடு இருந்துருக்க, அது பஞ்சம தர்ம பிரமாணம். அத மூலமாக தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றதை இப்ப சொல்ல போறேன். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமே விரதம் மம. பெருமாளுடைய விரத விசேஷம் என்னன்றத சொல்ற. இதுக்குதான் ராம ஜனமஸ்லோகம்னு பேர் சொல்லுவா. இந்த ஜனமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சுவாமியே தெரிவிக்கிறேன். ஆகையால அது மூலமா ஒவ்வொரு பதமா இதுக்கு அர்த்தத்தை சொல்ற. சக்ருது சக்ரதேவன்னு சொல்லச்சு, சக்ருத்துன்னு சொல்லச்சு. மற்ற உபாயத்திலே ஆவருத்தி சாஸ்திரார்த்தமாக போலே காணும். பிரபத்தியில் அனாவர்த்தி சாஸ்திரார்த்தமாய் இருக்கும்படி மற்ற உபாயம் பெருமாளை அடைவதற்கு 2 உபாயங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகளில் முதல் உபாயம் பக்தி. அந்த பக்தி யோகத்துக்கு வரச்சே ஆவர்த்தி அசக்கிருத உபதேசாத்து ஆப்ரயாணாத்து என்றெல்லாம் சொல்லிருக்க. அப்படின்னால அந்த பக்தி யோகத்தை திருப்பி பண்ணிட்டே இருக்கணும். ஒரு முறைன்னு இல்லை, பல முறை அனுப்பிச்சுட்டே இருக்கணும். இப்படிதான் உபதேசம் பண்ணிருக்கு. அப்படின்னால அதே மாதிரி ஆப்ரயாணத்தை கடைசி வரைக்கும் இப்படி இந்த பக்தின்ற உபாயத்தை அனுஷ்டிக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறதுனால அந்த உபாயத்தை அனுஷ்டிக்கிற மாதிரி அதே சாஸ்திரம் தான் சொல்றது, பிரபத்திய ஒரே ஒரு முறைதான் அனுஷ்டிக்கணும், திருப்பி பண்ணக்கூடாதுன்றதுக்கு. அனாவிருத்தி சாஸ்திரார்த்தமாய் பிரபத்தியில அனாவிருத்தி, ஆவிருத்தின்றது மறுபடியும் பண்றது, அனாவிருத்தின்றது அந்த திருப்பி பண்ணாத இருக்கிறது. அதாவது ஒரே ஒரு முறை பண்றதுன்றது இருக்க, அதுதான் சாஸ்திரார்த்தமாக என்பதாக சொல்லச்சே. அதுவேதான் சாஸ்திரார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஒரே ஒரு முறைதான் இது சரணாகதி பண்ணணும்ன்றது சக்கரத்து என்பதனால சொல்லப்படுகிறது. சக்கரது ஏவ அப்படின்னு சொல்லச்சு ஒரு முறை பண்ணாலே போறோம்ன்றது ஏவகாரம்ன்றது இருக்க. நைரபேட்சியம் சொன்னபடி நைரபேட்சியம் இந்த தர்மம் இருக்க வேற எதையும் சார்ந்து இல்லை. இந்த சரணாகதி என்ற ஒரு தர்மம் வேற எதையும் சார்ந்து இல்லை. அதாவது இப்ப பக்தி யோகம் பண்ணோம்னாக்க அதுக்கு அங்கமாக வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இந்த மாதிரி பிரபத்திக்கு அங்கமாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஆணுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோப்திருத்துவ வரணம், ஆக்கிஞ்சன்யம்னு சொல்லக்கூடியவை அந்த 5 தவிர வேற எதையுமே எதிர்நோக்கி இல்லாத இருக்கு. இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அனுஷ்டானம் இப்ப பிரபன்னால இருந்துட்டு வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறது எல்லாமே இது ஒரு
தனியான வேற ஒரு இண்டிபெண்ட் ரூல். பெருமாளுடைய ஒரு கட்டளை, அந்த கட்டளையை நாம பின்பற்றோன்ற முறைதானே தவிர பிரபத்தி பன்னெண்டத்தினால இந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறோன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகையால அந்த பிரபத்தி வேற எதையும் சார்ந்து இல்லைன்றதை தெரியப்படுத்துறது தான் ஏவகாரம். பிரபன்னாய தவாத்மீதிச்ச யாச்சத்தை என்கிற இரண்டாலுமாக கோப்திருத்துவ வரமும் ஆத்ம நிக்ஷேபமும் சொன்னபடி துவயத்துல எப்படி சரணாகதியினுடைய 5 அங்கங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அதே மாதிரி இந்த ராம சர்ம ஸ்லோகத்திலையும் பிரபத்திக்கு உண்டான 5 அங்கங்களும் சொல்லப்படுகின்றன. பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே என்பதாக இருக்கு. பிரபன்னாய என்கிறதுனால ஒன்னிடத்துல சரணாகதி பண்ணிருக்கேன், ஒன்னிடத்திலேயே சரணாகதி பண்ணிருக்கவனாக இருக்கிறதுனால தவாஸ்மீதிச்ச யாச்சதைன்னு சொல்லச்சே, இது ரெண்டும் சொல்லச்சே என்ன சொல்றேன்னா கோப்திருத்துவ வரணம் ஆத்ம நிக்ஷேபம் ஷட்விதா சரணாகதின்னு சொல்லப்படுகிறது. 5 அங்கங்களோட கூட ஆத்ம நிக்ஷேபம்னு ஒண்ணு 6வது, இதோட சேர்ந்து ஷட்விதா சரணாகதின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரீதியில பிரபன்ன எம்பரம் அடைக்கலம் புகுதுன்னாக்கா ஆத்மாவையே சமர்ப்பிச்சு விட்டுறோம். என்ன வெறுமை எப்படி சரணாகதி பண்ணுவோம் அப்படின்னா தவாஸ்மீதிச்ச யாச்சத்தை, உன்னுடையவனாக நான் இருந்துருக்கேன், என்ன நீ ரட்சணம் பண்ணணும்னு எல்லாம் சொல்ற. அப்படின்னால ஆத்ம சமர்ப்பணமும் கோப்திருத்துவ வரணும். இது அங்க கோப்திருத்துவ வரணும்ன்றது இருக்க, இது முக்கியமான ஒரு அங்கமாக கருதப்படுகிறது. அதாவது யாரிடத்துல சரணாகதி பண்றோமோ அவளிடத்துல நீர் தான் ரட்சகனாக இருந்து என்ன ரட்சணம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றது இருக்க, அதுதான் கோப்திருத்துவ வரணம்னு சொல்லப்படுகிறது. அந்த கோப்திருத்துவ வரணத்தை அவசியமா சொல்றது. அப்பிரார்த்தையே அப்பிரார்த்தித்தோ நகோபாயேத்துன்னு சொல்லிருக்கு. என்ன ரட்சணம் பண்ணணும்னு ஒருத்தன் கேட்காதவனை போய் அவனை நாம ரட்சிக்கணும்னு, ஏன்னா ஒரு கால் நாம ரட்சிக்கணும்னு இறங்க செய்யக்கூட அவன் வானான்னு சொல்லிட்டான்னா என்ன பண்றது? ஆகையால அப்பிரார்த்தித்தோ நகோபாயேத்துன்னு சொல்லிருக்கு. ஆகையால சரணாகதியில கோப்திருத்துவ வரணம்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு, அப்படின்னால அந்த கோப்திருத்துவ வரணத்தையும் ஆத்ம நிக்ஷேபம் ஆத்மாவை சமர்ப்பிக்கிறது, இது ரெண்டையும் பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச என்கிற இரண்டாலுமாக கோப்திருத்துவ வரணமும் ஆத்ம நிக்ஷேபமும் சொன்னபடி எப்படின்றத சொல்ற. பிரபன்னாய என்ற மானசமாய், யாச்சதே என்று வாச்சிக்கமாகுமாம். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே. இப்ப ஆத்ம சமர்ப்பணம்னாக்க இது எதனா, இப்ப இந்த வஸ்துவை கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம், பழத்தை சமர்ப்பிக்கிறோம், வஸ்துவை சமர்ப்பிக்கிறோம், அது அமுதுபடி நிவேதனம் பண்றோம், அந்த மாதிரி எதனா சமர்ப்பணமா அப்படின்னா இது மானசிகமான ஒரு காரியம். இது மனசளவுல செய்யக்கூடிய ஒரு காரியம். இந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்தை ஒப்படைச்சிடுறதுன்றது. யாச்சத்தைன்றது வாச்சிக்கமான காரியம், வாயை திறந்து சொல்றது. நீர் தான் என்ன ரட்சணம் பண்ணணும்னு வாயை திறந்து பிரார்த்தனை பண்றது. துவயத்தில் போலே அடைவே உபாயத்தையும் பலத்தையும் சொல்லுகிறதாகுமா. துவயத்திலே போலே, துவயத்துல எப்படி சொல்றதோ அந்த மாதிரி, அதாவது பூர்வ கண்டத்துல உபாயத்தை சொல்றது. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தேன்னு அந்த பூர்வ கண்டம் இருக்க, அது உபாயத்தை சொல்றது. உத்தரகண்டம் இருக்க பலத்தை சொல்றது, ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்றது. அதே மாதிரி சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே, இது இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தம். இது உபாயமாகிற சரணாகதியை சொல்றது. அபயம் சர்வபூதேபியோ ததாமே தத் விரதம் மமான்றது இருக்க, இப்படி எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணினா வரக்கூடிய பலன் இருக்க, அந்த பலனை தெரிவிக்கிறதாக இருக்குன்னு சொல்லலாம். அடைவே என்று சொன்ன ரெஸ்பெக்டிவ்லின்னு அர்த்தம் அடைவேன்றதுக்கு. ஆகையால அடைவேன்னு முறையே, அப்போ முதல்ல சொல்றது உபாயத்தை சொல்றது, அடுத்தது பலத்தை சொல்றதுன்னு அர்த்தம்.
பிரபன்னாய என்ற கோபலிவர்தன் நியாயத்தாலே பிரயோஜனாந்தர பரனை சொல்லி தவாஸ்மீதிச்ச யாஜதே என்று அனன்ய பிரயோஜனனை சொல்லுகிறதாகுமாம். பிரபன்னாய இப்ப இந்த இடத்துலயே இந்த பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாஜதேன்னு இந்த ரெண்டுத்துக்குள்ளேயே ஒண்ணு பிரபத்தி ரூபமான உபாயத்தை சொல்றது, அடுத்தது எம்பெருமானுக்கு தாசபூதனாக இருக்கிறதுன்றது அதனுடைய பலம், அது பலத்தை சொல்றதுன்னு உபாயத்தையும் இப்படி வச்சுக்கலாம். பிரபன்னாய என்பது கோபலிவர்தன் நியாயத்தாலே பிரயோஜனாந்தர பரனை சொல்லி தவாஸ்மீதிச்ச யாஜதே என்ற அனன்ய பிரயோஜனனை சொல்லுகிறதாகுமாம். எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்றோம். இந்த சரணாகதி பண்றவா எல்லாருமே மோட்சத்துக்காகவே சரணாகதி பண்றான்னு அர்த்தமான ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு ரத்தார்த்தி ஞானேது பரதர்ஷபான்னு சதுர்விதா பஜந்தே மாம்னு 4 விதமான பலன்களை நான்கு வகையானவர்கள், 4 விதமான பலன்களை எதிர்நோக்குகின்ற 4 வகையானவர்கள் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ற எம்பெருமான அடைகிறார்கள். அந்த மாதிரி வரைச்சே பிரபன்னாகான்னு சொல்லச்சே எல்லா பலத்தையும் தான் சேர்த்துதான் சொல்றது. சரணாகதி பண்ணவன்னு ஒரு பொதுப்படையான வார்த்தை. இந்த பொதுப்படையான வார்த்தையில சொல்லச்சே இப்போ காக்காசுரன் பிரம்மாண்ட சக்கரவர்த்தி திருமணத்துல சரணாகதி பண்ண, அவன் சரணாகதி பண்ணினதுனால அவன் எதுக்காக சரணாகதி பண்ணான்னா பிராணரட்சணத்துக்கோசம், என்னுடைய உயிருக்காக சரணாகதி பண்ணினவன். சுனசேபன் விஸ்வாமித்திரர் இடத்துல சரணாகதி பண்றார், தன்னை ரட்சித்துக் கொள்வதற்காக சுனசேபன் பண்ணின சரணாகதி. இந்த மாதிரி ஒவ்வொரு சரணாகதி ஒவ்வொரு பலத்துக்காக இருக்கலாம். இப்போ இங்க பிரபன்னாயன்னு சொல்றது இருக்கு, இது பொதுப்படையாக ஏதோ ஒரு பலத்துக்காக சரணாகதி பண்ணவன்னு எந்த பலன்றத தெரிவிக்காமல் சொல்றது. தவாஸ்மீதிச்ச யாஜதே என்பது சொல்றதுனால உனக்கே உரித்தேனாக ஆகிறேன் என்பதுதான் தவாஸ்மீதிச்ச யாஜதேன்றதுனால உண்டாரு. கிரய விக்கிரயார்க தசையா சமிந்ததேன்னு சொல்லி எதிராஜி சப்தத்தில சொல்ற. எந்தம்மை விற்க வேணும்னு சொல்லி பெரிய வாசலம். இப்ப நான் என்ன சமர்ப்பிக்கிறேன், நீங்க எப்படி வேணா நம்முடைய எட்ட விநியோகார்த்தமாக ஆக்கிக்கிறதுக்கு அங்கீகாரம் பண்றேன்னு சொல்றதுதான் இந்த இடத்துல சொல்ற வார்த்தை. இதனால என்ன ஆகுதுன்னா, எந்த பிரயோஜனத்தையும் நாம விரும்பல, அந்த பரம பிரயோஜனமா இருக்கிறது எம்பெருமானுடைய இஷ்ட விநியோகம். அவர் எப்படி நம்மளை உபயோகப்படுத்திக்கிறாரோ அப்படி ஆகட்டும்னு சொல்றதுதான். அவர் நினைச்சு இங்க ஐஸ்வர்யத்தை கொடுத்து இங்க கொஞ்ச நாள் இருந்து சொன்னாலும் அதை பத்தி இல்லை. அவர் சிவைகுண்டத்துல நீ எனக்கு கைங்கரியம் பண்ணுன்னு சொன்னாலும் அதுலயும் நமக்கு எதுவும் இது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய இஷ்ட விநியோகார்த்தமாக என்ன ஆக்கிக்கிறது இருக்கு, அதுதான் பலனாக நான் நினைக்கிறேன். இப்படி தவாஸ்மீதிச்ச யாஜதேன்றதுனால இதை சொல்றதுன்னு சொல்லலாம். இதுக்கு சொல்லச்சே பிரபன்னாயன்னு அது வராதான்னு கேட்டா, இங்கதான் கோபலிவர்தன் நியாயம்னு ஒரு நியாயத்தை சொல்ற. கோபலிவர்தன் நியாயம் என்றால் என்னென்ன, காமானய பலிவர்தம் ஆனையன்னு சொல்றான். காம் ஆனைய, காமானையன்னாக்க மாடு ஓட்டிண்டுவான்னு அர்த்தம், ஆனையன்னா ஓட்டிண்டுவான்னு அர்த்தம். கோசப்தத்தினால மாடை சொல்றது, மாட்டை ஆனையன். பலிவர்த்தம்ன்றது இருக்க, அது மாட்டுல ஒரு பிரிவு தான் பலிவர்த்தம். பலிவர்த்தம்ன்றது காளமாடு. பலிவர்த்தம் ஆனையான்னு சொல்றான். அப்ப பலிவர்த்தம் ஆனையான்னு சொல்லச்சே இந்த கோபலிவர்த்தன் நியாயத்துல தாற்பயம் என்னன்னா, காமானையான்னு சொல்றது பலிவர்த்தம் தவிர மீதி மாட்டை ஓட்டிண்டுவான்னு சொல்றதுக்கு காமானையான்றதுக்கு அர்த்தம். பலிவர்த்தமானையான்றதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி அந்த பலிவர்த்தத்தை ஓட்டிண்டுவான்னு சொல்றதுக்கு இருக்கு, அது வருது. ஆகையால இதுக்கு கோபலிவர்த்தன் நியாயம்னு பேரு.
இந்த பிரபன்னாயன்னு சொல்றது இருக்க, இந்த பிரபன்ன இது இந்த மோட்சரூபமான பலன் தவிர மீதி விஷயத்துக்காக பண்ணின பல பிரபத்திக்காக பண்ணினவாழ பிரபன்னாயன்னு சொல்லிட்டு தவாஸ்மீதிச்ச யாச்சதைன்றது அனன்ய பிரயோஜனமாக பகவத் அனுபவமே பிரயோஜனமாக சரணாகதி பண்ணவாழ சொல்றதுன்னும் இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும். சரணஞ்ச பிரபன்னானாம் தவாஸ்மீதிச்ச யாச்சதாம் பிரசாதம் பிதர்ஹந்திருணாம் அபிகுர்வந்தி சாதவஹ. விஷ்ணு தர்மத்துல சொல்றதான் சரணஞ்ச பிரபன்னானாம் தவாஸ்மீதிச்ச யாச்சதாம், சரணமடைந்தவர்களையும் உனக்கு நான் கைங்கரியம் பண்றேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்றவாளையும் அவ பிதிருஹந்திருணாமபி குர்வந்தி சாதவஹ, அவ தகப்பனாரிடத்திலேயே உபகாரப்பட்டு அவருக்கே ஒரு தீங்கு விளைவித்தவர்களாக இருந்தாலும் கூட பிதஹந்திருணாம் அப்படி பிரசாதம் குர்வந்தி சாதவஹ, அவர்கள் விஷயத்துல மகான்கள்லாம் அனுகிரகம் பண்றா என்கிற ஸ்லோகத்திலும் இப்படியே யசோசித விவட்சையை கொள்வது, அந்தந்த இடத்துக்கு ஏற்ப என்ன விஷயத்த சொல்ல வந்தான்றத தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு அர்த்தம் இருக்கு. அங்க சரணஞ்ச பிரபன்னானாம் தவாஸ்மீதிச்ச யாச்சதாம்னு ரெண்டு இருக்கு. இங்கேயும் சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சத்தைன்னு ரெண்டு இருக்கு. அந்த மாதிரி அங்கேயும் ரெண்டு இருக்கு. அப்போ சரணஞ்ச பிரபன்னானான்னு சொல்றது இருந்துருக்க, பிரபன்னானான்னு சொல்றது இங்க அதாவது அனன்ய பிரயோஜனமாக பண்ணக்கூடிய கைங்கரியல் தவிர மீதி விஷயங்களுக்காக பண்ணின சரணாகத்தின்னு அர்த்தம் எடுத்துட்டு தவாஸ்மீதிச்ச யாச்சத்தைன்றதுக்கு வேற ஒரு பிரயோஜனத்தை எதிர்நோக்காமல் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றத சொல்றது இன்னும் இந்த இடத்துலயும் அர்த்தம் சொல்லிக்கலாம்னு அர்த்தம் இருக்கு. சதுர்விதா பஜந்தே மாம் என்கிற உபாசனம் போலே தாவதார்த்தி சதாவாஞ்ச இத்தியாதி பிரமாணங்களாலே பிரபத்தையும் சகல பல சாதனமாய் இருக்கும். இப்ப இந்த சரணாகதி பண்ணா எல்லா பலனும் கிடைக்கும்னு யார் சொல்லிருக்கா என்று ஒரு கேள்வி வருது. கீதையில சொல்லச்சு சதுர்விதா பஜந்தே மாம் சொல்லச்சு ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானித்து பரதர்ஷபான்னு சொல்லி இப்படி சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜனா ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானித்து பரதர்ஷபான்னு கீதையில சொல்லிருக்கு. அந்த கீதையில சொன்ன பிரகாரம் 4 விதமாக உபாசக்கால தானே சொல்லிருக்கு, சரணாகத்தால சொல்லியிருக்காளான்னு அதுவும் தான் அர்த்தம். இதுக்கு சரணாகதி பண்றவாளும் தான் தாவதார்த்தி ததாவாஞ்சா இங்க சொல்லச்சு தாவத் ஆர்த்திகி ததா வாஞ்சா, அதாவது எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணாத வரைக்கும் தான் ஆர்த்தி. ஆர்த்தின்னா துக்கம். இப்ப ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுர சாட்சின்னு சொல்றதுனால ஆர்த்தன்னு சொல்றது இருக்கு. தாவத் ஆர்த்திகி ததா வாஞ்சா தாவன் மோகனா ததா அசுகம். அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணாத வரைக்கும் தான் இப்ப தான் இழந்த செல்வத்தை மறுபடி பெறணும்ன்ற ஒரு கவலையோ புதிய செல்வத்தை பெறணும்ன்ற ஒரு ஆசையோ சரீரத்தோட சம்பந்தம் இல்லாத இருக்கிற ஆத்மானுபவத்தை கைவல்யம் பண்ணணும்ன்றதோ இல்ல சம்சார துக்கம் மொத்தம் போகணும் என்று மோட்சத்தை விரும்புறதோ எல்லாமே பெருமாளிடத்துல சரணாகதி பண்றாத வரைக்கும் தான் அதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். சரணாகதி பண்ணியாச்சுன்னா எல்லாமே சித்திச்சிடும்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால பக்தியோகத்துக்கு எப்படி 4 விதமான புருஷார்த்தங்களை சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றதோ அதே மாதிரிதான் சரணாகதிக்கும் எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய பிரபாவம் இருக்குன்னு அர்த்தம்.
அபயம் உத்தரார்த்தத்துக்கு வியாக்கியானம். இது வரைக்கும் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதைன்றதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உத்தரார்த்தத்துக்கு வியாக்கியானம் பண்றேன். அபயம் சர்வபூதேபியோ ததாமேதத் விரதம் மம சங்கோச்சாபாவத்தாலே சர்வபய அபாவத்தையும் சொல்லுகிறது. அபயம் ஒரு சப்தம் சொல்லிருக்கு. அபயம்னாக்க பயம் இல்லாமை. இப்ப இந்த பயம் இல்லாமைன்றது எதிரிடத்துல இருந்து பயம் இல்லாமை, யாரிடத்துல இருந்து பயம் இல்லாமை என்கிற ஒரு கேள்வி வருது. சாதாரணமா ரட்சகா ரட்சிப்பவன் என்று சொன்னோம்னா யாரை ரட்சிக்கிறவன்? இப்ப இந்த தேசத்துல இருக்கிற ராஜா இந்த தேசத்துல இருக்கக்கூடிய பிரஜைகளை ரட்சிப்பவனாக இருந்துட்டு இருக்கான். இந்த குடும்பத்துக்கு தலைவனாக இருந்துட்டு இருக்கிறவன் இந்த குடும்பத்துல இருக்கிறவன அவள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அவன் ரட்சகனாக இருந்துட்டு இருக்கான். இப்போ சொர்க்கலோகத்துக்கு அதிபதியாக இருக்கிற இந்திரன் தேவதைகளுக்கு ரட்சகனாக இருந்துட்டு இருக்கான். இப்படி எல்லாம் சொல்றோம். இந்த அந்த இடத்துல வரைச்சே தேவ ரட்சகா, மனுஷ ரட்சகா, பிரஜா ரட்சகா அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்கப்புறமா அந்த ரட்சகான்னு வார்த்தையை சொல்றதுதான் இருந்துட்டு இருக்கு. அரசன் என்று சொன்னா எந்த ஊருக்கு அரசன் தானே அடுத்த கேள்வி வரப்படுது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபை பண்ணாத வெறும ரட்சகான்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னா இந்த தேசம் அந்த தேசம்னு இல்லை, இவர்கள் அவர்கள் இந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் அந்த வகுப்பை சேர்ந்தவர்கள்னு இல்லை, இன்னார் இனியார் என்று இல்லாமல் எல்லாருக்கும் ரட்சகனாக இருக்கவன் தான் ரட்சகான்னு ஒரு ஒரு அடைமொழி இல்லாமல் சொல்றவனுக்கு அர்த்தம். அதே மாதிரி அபயம் என்பது சொல்லச்சு பிராணிகளிடத்துல இருந்து உண்டான பயமோ அல்ல பட்சிகளிடத்துல இருந்து வர பயமோ ராட்சசனிடத்துல இருந்து வரக்கூடிய பயமோ பாபங்களிடத்துல இருந்து வரக்கூடிய பயமோ எல்லா விதமான பயங்களிலிருந்தும் நீக்குவது இருந்திருக்க சர்வ பய அபாவம். எந்த விதமான பயமும் பயத்தினுடைய இல்லாமையும் சொல்றது அபயம். சர்வபூதேபியா இது ஐந்தாம் வேற்றுமை என்பதாக என்கிற இதை பஞ்சமி என்று சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். சர்வபூதேபியா சர்வபூத சப்தம் அகாராந்தமான சப்தம். அதுல சர்வபூதேபியா சர்வபூதாத்து சர்வபூதாபியாம் சர்வபூதேபியான்னு பகுவச்சனம். எல்லா அஞ்சாம் வேற்றுமைக்கு அர்த்தம் இவைகளிடத்தில் இருந்து என்று அர்த்தம். நின்று காட்டிலும் பஞ்சமின்னு சொல்லுவ. இப்போ சர்வபூதேபியா எல்லா விதமான பூதங்களிடத்தில் இருந்தும், அது சேத்தனம் வேணா சொல்லுங்க, அச்சேதனம் வேணா பூத சப்தம் இன்னைக்கு திருக்கடன் மலை ஆழ்வாருடைய ஒரு திருநட்சத்திரம், பூதத்தாழ்வார் திருநட்சத்திரம், கடன் மலையில அவதரித்த பெருமாளுடைய திருநட்சத்திரம். பூத சப்தம் எதை சொல்றது அப்படின்னாக்கா பூதத்தாழ்வார்னு எல்லாம் சொல்றது இந்த பேய் பிசாசு பூதம் அந்த அர்த்தத்துல சொல்லல, எல்லா சேத்தனங்களையும் சேர்ந்து சொல்லி சேத்தனங்களுக்கெல்லாம் சிரேஷ்டமாக இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்றார். நித்தியசூரியாகவே எழுந்துள்ள இருக்கவர் நித்தியசூரியனுடைய அவதாரம் எல்லாம் சொல்லி சொல்றோம். அதுக்கு சர்வபூதேபியான்னு சொல்லச்சு எல்லாவற்றினிடத்திலிருந்தும் அப்படின்னு இடத்துல இருந்தோம்னு பஞ்சமி அர்த்தமாக சொல்லி சொல்ற. அபயம் சர்வபூதேபியான்றது சதுர்த்தியாக சில பேர் சொல்லி சொல்ற. இது பஞ்சமிக்கும் ஒரே மாதிரி தான் அர்த்தம். ராமாய ராமாபியாம் ராமேபியா, ராமாத்து ராமாபியாம் ராமேபியா, அந்த மாதிரி சர்வபூதாய சர்வபூதாபியாம் சர்வபூதேபியான்றது சதுர்த்தியிலையும் வரும். நான்காம் வேற்றுமைக்கு அர்த்தம் வரைச்சு பொருட்டுன்னு அர்த்தம். ராமாய காந்தத்யாத், ராமனின் பொருட்டு இந்த பசுவை கொடுக்க வேண்டும் என்றதெல்லாம் சொல்றதற்கு இந்த மாதிரி சொல்லச்சே இந்த நான்காம் வேற்றுமை வரும். இப்ப பஞ்சமிக்கு வரைச்சே அபயம் சர்வபூதேபியா எல்லா பூதங்களிலிருந்தும் பயம் இல்லாமைய பெருமாள் அனுகிரகம் பண்றாருன்னு ஒரு அர்த்தமாகுது. அபயம் சர்வபூதேபியா சர்வபூதேபியா அபயம் எல்லா பிராணிகளின் பொருட்டும் எல்லா ஜந்துகளின் பொருட்டும் அபயம் பயம் இல்லாமையே பெருமாள் கொடுக்கிறேன்னு அர்த்தம். இப்போ பஞ்சமி சொன்னா
அதனால என்ன விசேஷம் வருது, இல்ல அதுல என்ன தோஷம் வருது, சதுர்த்தி சொன்னா என்ன விசேஷம் வருது என்ன தோஷம் வருதுன்றத அந்தந்த பிரகரணத்துல பார்த்து கொள்ள வேண்டியது. இப்ப ரெண்டு விதமான அர்த்தமும் ஏற்புடையதுதான் என்பதாக இந்த இடத்துல சொல்ற. அதில் பஞ்சமி பட்சத்தில், அதாவது சர்வபூதேபியா, இப்ப ராவணன் கூட தான் வரம் கேட்டான். என்ன கேட்டான்? தேவதைகளிடத்துல இருந்து எனக்கு அழிவு வரக்கூடாது, இன்னும் ஏதோ ராட்சசனிடத்துல இருந்து அழிவு வரக்கூடாது, இப்படி எல்லாம் பல விதமா அவன் கேட்டான். மனுஷனும் விட்டுட்டான். இப்ப மனுஷனிடத்துல இருந்து அவனுக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி இல்லாத சர்வபூதேபியா, எல்லா பிராணிகளிடத்திலிருந்தும் எல்லாவற்றினிடத்திலிருந்தும் அபயம் பயம் இல்லாமை என்பது பஞ்சமி அர்த்தம். இதை பஞ்சமி என்று சொல்லரும் வியாக்கியானம் பண்ணுவது. அதில் பஞ்சமி பட்சத்தில் பிரபன்னாய என்கிற இதற்கு சங்கோச்சம் இல்லாமையாலே பிரபத்தியனுடைய சர்வாதிகாரத்துவம் சித்திக்கும். இங்க பிரபன்னாயன்னு சொல்லச்சு சரணாகதி பண்ணினவன் பொருட்டுன்னு. சரணாகதி பண்ணினவன் யாரு? சரணாகதி பண்ணின மனுஷனின் பொருட்டு, சரணாகதி பண்ணின பிராமணனின் பொருட்டு, சரணாகதி பண்ணின வித்வானின் பொருட்டுன்னு எதனா தனியா சொல்லியிருக்காருன்னா சொல்லல. அப்போ சரணாகதின்றது மனுஷன் தேவதைன்னு இல்லாமல் பட்சி யானை முதற்கொண்டு எல்லாத்துக்கும் உண்டு. ஆகையால இந்த பஞ்சமி பட்சத்துல பிரபன்ன சகிருதேவ பிரபன்னாயன்னு சரணாகதி பண்ணவாளின் பொருட்டு இதற்கு சங்கோச்சம் இல்லாமையினாலே, அந்த பிரபன்னாயன்றதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி இந்த வர்க்கத்துக்கு இல்லாமல் சங்கோச்சம் இல்லாமையாலே பிரபத்தியினுடைய சர்வாதிகாரத்துவம் சித்திக்கும். அந்த பிரபத்தின்றது எல்லாரும் பண்ணலாம்ன்றது இதுல இருந்து ஏற்படுறது. அதனால என்னாச்சு, எல்லாருக்கும் எல்லாவற்றிலிருந்தும் அபயம் பயம் இல்லாமைன்றது சொல்லப்படுகிறதுன்னு அர்த்தம் இருக்கு. சதுர்த்தி பட்சத்தில் சர்வாதிகாரத்தில் கண்டோக்தமாம். இந்த பஞ்சமிக்கும் சதுர்த்தியில பொருட்டே வியக்தமாகவே சொல்லிட்டேன். அதாவது சர்வபூதேபியா, எல்லா பிராணிகளின் பொருட்டும் அபயம் பயம் இல்லாமையை ததாமி கொடுக்கிறேன்னு சொன்னா இது வியக்தமாவே சொல்லிட்டு. கண்டோக்தம்னா இம்ப்ளீடா இல்லாமல் எக்ஸ்பிளிசிட்டா வியக்தமா சொல்லிட்டது இருக்கு. இதுதான் சொல்லியிருக்கு எல்லாரும் பொருட்டுன்றது. பஞ்சமி பட்சத்துல வரைச்சு இது இம்ப்ளீடா இருந்துருக்கு, சர்வாதிகாரம்ன்றது சித்திக்கிறதுன்றது ஏற்படுறது. இது புரியுறதா சிவசா? அடியன் புரியுது சுவாமி. பஞ்சமியானால் கேவல ராவணாதி மாத்திரத்தை பற்றவன்று பிரம்மருத்ராதிகளையும் நம்மையும் பற்ற பயம் இல்லாதபடி பண்ணுவோம் என்று அருளி செய்தபடியாம். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த இடத்துல யார குறிச்சு சொல்றாரு இந்த வார்த்தை? விபீஷண சரணாகதி பிரகரணத்துல விபீஷணன் மனசுல நினைச்சுட்டு சொல்ற விஷயம். விபீஷணன் சொல்ற வார்த்தை சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித்தம் மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு. நான் விபீஷணன் வந்திருக்கேன், சர்வலோக சரண்யனாக இருந்திருக்கிற ராமனின் பொருட்டு மகாத்மாவாக இருக்கக்கூடிய ராமனிடத்துல சொல்லுங்கோன்னு சொல்றேன். இப்ப அந்த விபீஷணனுக்கு பதில் சொல்றது. இப்ப இவ விபீஷணன் எதுக்காக இந்த ராமனிடத்துல சரணாகதி பண்ற, ராவணனிடத்துல பயந்துட்டு சரணாகதி பண்ற என்று வச்சுக்கோமே. ஏன்னா ராவணன் அங்க இருக்கக்கூடிய இந்திரஜித்து முதலானவர்கள் எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, அவ எல்லாரும் சொன்னாலும் இல்லையோ நீதான் இந்த குலத்துக்கே கோடாரியாக இருந்துருக்க என்றெல்லாம் சொல்லி சொன்னாலும் இல்லையோ, அவ என்ன பண்ணிடுவாளோன்னு பயந்துட்டு விபீஷணர் வரையன்னு நினைச்சுக்கிற பட்சமா இருந்ததுன்னாக்கா அந்த ராவணனிடத்திலேருந்து பயம் இல்லாமை அது அபயம் நான் தரேன்னு சொல்றதா ஒரு அர்த்தம். ஆனா விபீஷணன் ராஜ்யத்துக்காகவோ இல்ல ராவணனிடத்துல பயந்துண்டோ சரணாகதி பண்ணல, கைங்கரியாட்சியாக தான் சரணாகதி பண்ணார். பிரம்மராஜராதிகளையும் நம்மையும் பற்ற பயம் இல்லாதபடி ராவணனிடத்துல மாத்திரம் பயம்னு வச்சுக்கொண்டா
பிரம்மருத்ராதிகளால கூட ஏதான பயம் ஏற்படலாம். நம்மையும் பற்றனாக்க பெருமாளிடத்துல இருந்தும் ஒரு பயம். ஏன்னா பெருமாளும் அப்பப்போ சிக்ஷகராக இருந்திருக்கே, ராவணனை சிக்ஷை பண்ண மாதிரி பண்ணலாம். அசவா இப்ப இந்த சரணாகதியை கூட ஏத்து பேரோ மாட்டேரோ அப்படின்னு எல்லாம் ஒரு நினைக்கலாம் இல்லையோ, அந்த பயம் எல்லாமே தான் சொல்லி சொல்றேன். ஆகையால இது எல்லாவற்றின் இடத்திலிருந்தும்னா தான் உள்பட எல்லாவிடத்திலிருந்தும் பயம் இல்லாமையை அவர் ததாமி கொடுக்கிறேன்னு சொன்னேன்னு அர்த்தம். சதுர்த்தியானால் விபீஷணன் என்று நினைக்க வேண்டாம், ராவணன் தானாலும் நாம் அவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணுவோம் என்றுதான். சர்வபூதேபியா எல்லா பூதங்களின் பொருட்டும் விபீஷணனுக்கு தான் நான் ரட்சணம் பண்ணுவேன்னு நினைச்சுக்காத. எதிவா ராவணஸ்வயம்னு ராவணனே சரணாகதி பண்ணனாலும் அவனுக்கும் நான் ரட்சணம் பண்றதுக்கு சித்தமா இருக்கேன்றது தெரியப்படுத்துறது தான் சதுர்த்தியா இருந்தா அது வியக்தமா இப்படி அர்த்தத்தை சொல்றது. இப்பொருள் கீழில் பிரகரணத்திற்கும் மேலில் பிரகரணங்களில் ஸ்லோகங்களுக்கும் சேரும். இந்த யோஜனையில் சர்வரையும் பற்ற பயபாவம் அர்த்த சித்தம். இப்போ இப்பொருள் கீழில் பிரகரணத்திற்கும் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதிதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சர்வலோக சரண்யாயன்னு விபீஷணர் சொன்னதுக்கு நான் அபயம் சர்வபூதேபியான்னு சொல்லி இவர் சொல்றதுக்கும் அந்த பிரகரணத்துக்கும் மேலில் பிரகரணங்களில் ஸ்லோகங்களுக்கும் இதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த சதுர்த்தி அர்த்தம்ன்றது பொருத்தமாக இருந்துருக்கு. இந்த யோஜனையில் சர்வரையும் பற்ற பய அபாவம் அர்த்த சித்தம். இப்ப சர்வபூதேபியான்னு பஞ்சமியா இருந்துனாக்கா, பஞ்சமி எந்தமா சொன்னோம்னாக்கா எல்லாரிடத்திலும் இருந்தும் பயம் இல்லாமை பெருமாள் கொடுக்கிறார். அதுதான் அபய சத்தத்தினால சொல்றேன்னா, அப்ப அந்த எல்லாரிடத்துல இருந்தும்ன்றது இருக்க அது அர்த்த சித்தம் இம்ப்ளைடு, அவ்வளவுதான். நிதானம் சர்வபூதானாம் ஏகா கர்மபலப்பிரதா இதி பஸ்யன் கசாதுல்யாத் குதஸ்யன் நபிபேசிஹி. இது தேசிகனுடைய ஒரு காரிகை. சர்வபூதானாம் எல்லா பிராணிகளுக்கும் நிதானம் காரணமாக இருந்திருக்கிற ஏகா அந்த எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே கர்மபலப்பிரதா. அவளுடைய கர்மத்துக்கு ஏற்றவாறு பலத்தை கொடுக்கிறவனாக இது பஷ்யன்னு இப்படி அறிந்து கொண்டு கசாதுல்யாத்து, அதாவது சாட்டை போல நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிற குதஸ்டித்து எதனிடத்திலிருந்தும் நபிபேதி பயப்படுகிறது இல்லை. என்ன சொன்ன, கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கிறவர் பெருமான் தான். இப்ப கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கிறவன் பெருமாளா இருக்கச்சே, பெருமாள் தவிர வேற யாரிடத்துலயும் நாமும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒருத்த சாட்டைய வச்சுட்டு இருக்கான், சாட்டையால அடிக்கிறான். சாட்டையால அடிக்கச்சே சாட்டைய பார்த்து பயப்படணுமா இல்ல சாட்டையால அடிக்கிறவனை பார்த்து பயப்படணுமா? சாட்டையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சாட்டையை அடிக்கிறவனுக்கு பார்த்துதான் பயப்படணும். அந்த மாதிரி மீதி பேர்லாம் பண்ணக்கூடியதெல்லாம் பெருமாளுடைய பிரேரணையினால செய்யக்கூடிய ஒரு செயல். யார் ஒருவன் பெருமாள் தான் கர்ம பலத்தை கொடுக்கிறவர்னு ஒரு நிச்சயம் இருந்துட்டு இருக்கிறவன் வேற யாரை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ற. சர்வாபராத நிஷ்கிருத்தியா பிரபத்தியா கருணாநிதி பிரசாதயன்னு நகி புனः ததோபி பயம் ரிச்சதி. சரி, அப்போ அந்த சாட்டையை கையில வச்சுட்டு அடிக்கிறான்னா அவன்கிட்ட பயப்படணும். இப்போ பெருமாளிடத்திலேயே ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான்னாக்க சர்வாபராத நிஷ்கிருத்தியா, தாம் பண்ணின எல்லா அபராதங்களுக்கும் ஒரு பிராயச்சித்தமாக இந்த பிரபத்தியினாலே கருணை உள்ளம் படைத்தவனாக இருந்திருக்கிற எம்பெருமான அனுகிரகோன்முகனாக நாம பண்ணிட்டோமானாக்க நகி புனः ததோபி பயம் ரிச்சதி, அந்த பெருமாளிடத்துல இருந்தும் நமக்கு பயம் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல
சர்வபூதேபியோ ததாமியம்னு சொல்லச்சே கேவல ராவணாதி மாத்திரத்தை பஞ்சமியானால் கேவல ராவணாதி மாத்திரத்தை பற்றவன்று பிரம்மருத்ராதிகளையும் நம்மையும் பற்ற பயம் இல்லாதபடின்னு சொன்னாரோ இல்லையோ, நம்மையும் பற்றின்னு சொன்னாரோ இல்லையோ. நம்மையும்னா பெருமாள். அந்த பெருமாள் தான் பாலப்பிரதத்தை கொடுக்குறவே, நீ பண்ணின பாப்பத்துக்கெல்லாம் என்னண்டே வந்து சொல்றியா என்ன கேட்டாக்க சரணாகதி பண்ணிட்டாருனாக்கா பெருமாள் எப்படி நம்மளை சிக்ஷிப்பேன்றது அதுக்கு பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். சர்வாபராத நிஷ்கிருத்தியா பிரபத்தியா கருணாநிதினு ஒரு வார்த்தையை போட்டிருக்க. கருணாநிதினாக்க இப்ப கருணை உள்ளம் படைத்தவராக இருந்திருக்குவார். கருணை உள்ளம் இல்லாதவராக இருந்தாக்கா அவள்ல சரணாகதி பண்ணி பிரயோஜனம் இல்லை. பிரசாதையன் நகி புனः ததோபி பயம் ரிச்சதி அபாய சம்ப்ளவே பூயா யதார்ஹம் அனுசிஷ்யதே பிராயச்சித்தி ரியம் சாஸ்திர யத்புனः சரணம் பிரதேசே. அபாய சம்ப்ளவே எதன பாப்பங்கள் நேர்ந்தால் யதார்ஹம் அவளுக்கு தகுந்த மாதிரி பிராயச்சித்தமானது அனுசிஷ்யத்தை விதிக்கப்படுகிறது. இங்க பிரபந்தம் விஷயத்துல வரச்சே அத்த ஈயம் பிராயச்சித்தி. இப்ப இவன் விஷயத்துல பிராயச்சித்தம் என்னன்னு கேட்டோம்னா புனச்சரணம் ரஜயத், மறுபடியும் சரணாகதி பண்ணிட்டான்னா போதும். ஆகையால சகதேவ பிரபன்னாய ததாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ஏத் ததாமி கொடுக்கிறேன். இது பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றது எப்பவுமே. ஏதத் விரதம் இது சர்வ பிரமாண அனுமதமாய் தவறில் பிரத்யவாயும் வரும்படியான தர்மமான சங்கல்பியம் காணும். இப்படி யார் வந்து சரணாகதி பண்ணாலும் அவளுக்கு எதனிடத்திலிருந்தும் பயமில்லாமையை நான் அளிப்பது என்கிறது இருக்க. இதுதான் என்னுடைய விரதம், நான் அனுஷ்டிச்சிருக்கிற விரதமாக இருக்கு. என்னாலே பின்பற்றப்பட்ட ஒரு விரதம் இது. இந்த விரதம் சில பேர் சொல்லலாம், நான் காபி சாப்பிட்டுட்டு தான் குளிக்கிறதுன்னு என்னுடைய விரதம், பல்லு தேய்க்காதையே காபி சாப்பிட்றது தான் விரதம். இப்படி ஒருத்தன் வச்சு இதான் நான் வச்சுருக்கேன், நான் விரதம்னு வச்சுருக்கேன்னாக்கா அதை எல்லாரும் கொண்டாடுவாள. பல் தேய்க்காத எதுவும் சாப்பிடக்கூடாது, குளிக்காத எதுவும் சாப்பிடக்கூடாது, சந்தியாவந்தனம் பண்ணாத எதுவும் சாப்பிடக்கூடாது. இதே இந்த விரதமே நான் சந்தியாவந்தனம் பண்ணாத எதுவும் சாப்பிட்றதில்ல, பெருமாள் திருவாராதனம் பண்ணாத எதுவும் சாப்பிட்றதில்ல, இப்படி நான் விரதம் வச்சுருக்கேன்னு சொன்னாக்கா அது எல்லாரும் கொண்டாடுற ஒரு விஷயம். அதே மாதிரி பெருமாள் இப்படி விரதம் வச்சுருக்கேன், சர்வபூதேபியோ அபயம் ததாமி, என்னிடத்துல சரணாகதி பண்ணினவாளுக்கு எந்த விதமான எவைகளிடத்திலிருந்தும் பயம் இல்லாமையே நான் கொடுக்கிறேன். என்னிடத்துல யார் சரணாகதி பண்ணாலும் அவளுக்கு அந்த பயம் இல்லாமையே நான் கொடுக்கிறேன்னு சொல்றது இருக்க. இதுதான் என்னுடைய விரதம்னு இந்த விரதத்தை பெருமாள் சொன்னேன்னாக்க இது சர்வ பிரமாண அனுமதமாய். இப்ப கீழே சொன்ன பிரமாணங்கள்லாம் இருக்க, ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சாரம், அதுக்கப்புறமா அவளுடைய மனசாட்சின்னு சொல்லக்கூடிய எல்லா பிரமாணங்களாலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்ப இந்த விஷயத்தை தவறில் இப்படி கணக்கு பண்ணாத போயிட்டோமானாக்கா பிரத்யவாயும், இதனால பெரிய தோஷம் வரும்படியான தர்மமான சங்கல்பம். இந்த சங்கல்பம் இருக்க ரொம்ப தர்மமான ஏதத் விரதம் மம என்று கடைசியில மமன்ற சப்தத்தை சொல்ற. நமக்கு சங்கல்பம் நடத்துகைக்கு விலக்கான அஜ்ஞான அசக்திகள் ஒரு காலம் வாரா காலம். நான் கூட நிறைய சங்கல்பம் பண்ணிக்கிறேன், இந்த வாரத்துக்குள்ள சிலதெல்லாம் நொற்று பண்ணணும், இன்னும் சிலதெல்லாம் வாசிக்கணும், அப்படி இப்படின்னு நான் நிறைய சங்கல்பிச்சுக்கிறேன். ஆனா சங்கல்பிச்சுக்கிறதெல்லாம் நம்மளால நடத்த முடியறதான்னா முடியல. அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாளும் இப்படி சங்கல்பிச்சுட்டு அவரால் நடத்த முடியாத போயிடுச்சோம்னா என்ன பண்றதுன்னா அதுக்காக தான் மமான்னு சொல்லி என்னுடைய சொல்லி நமக்கு சங்கல்பம் நடத்துகைக்கு விலக்கான அஜ்ஞானம் அசக்திகள் சங்கல்பத்தை நடத்துவதற்கு
இப்போ ஒருத்தரை ரட்சணம் பண்ணணும்னா எப்படி ரட்சணம் பண்ணணும்ன்றதுக்கு அதுக்கு உண்டான ஞானம் வேணும். இப்ப அந்த ஞானம் இல்லாத போயிட்டுன்னா அவளை ரட்சணம் பண்ண முடியாது. நாம சங்கல்பிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை அதுக்கு உண்டான ஞானம் சக்தி எல்லாம் வேணும். அது பண்ணாத போறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானமோ அசக்தியோ அது எதுவும் பெருமாளிடத்துல இல்லை. பெருமாளிடத்துல ஞானம் சக்தி எல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றாமல் போவதற்கு உண்டான அஜ்ஞானமோ அசக்திகளோ அவருக்கு வராதுன்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால் விளக்க ஒண்ணாத இவ்விரதத்தை பரிவரான நீங்களும் இசைந்து ரட்சியுங்கள் என்று திருவள்ளாம். இப்ப நான் இப்படி விரதம் வச்சுட்டு இருக்கேன், பரிவரான என்னிடத்துல பிரீத்தியோடு இருந்திருக்கிற நீங்களும் கூட இசைந்து அங்கீகாரம் பண்ணி என்னுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணும்படியாக நீங்கள்லாம் சொல்லணும். நீங்களும் அங்கீகாரம் பண்ணி என்னையும் செய்யும்படியாக பண்ணணும்னு அங்க இருக்கிற முதலிகள் இடத்துல பெருமாள் பிரார்த்தனை பண்ணுவது போல இந்த ஸ்லோகம் அமைந்திருக்குன்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அற்புதமா சுவாமி சாதிக்கிறார். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மித்த யாச்சதை அபயம் சர்வபூதேபியோ ததாமியசத்வரதம் மமா என்பதாக சொல்றார். இது வரைக்கும் என்ன தெரியுமா? அடியேன் தன்யோஸ்மி சுவாமி.